தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவ திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர்பாதங்களை வணங்குறேன். பிரம்மரி பிராணயாமா இல்லைன்னா ஹம்மிங் பி பிராணயாமா, அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மனித உடம்பில் நைட்ரிக் ஆக்சைடு ரொம்ப பெரிய முக்கிய பங்கு வகிக்குது. இது நம்ம எக்ஸ்டர்னலாக, அது வெளி பொருட்களில், அதாவது காய்கறிகள், சூரிய ஒளி, இதிலிருந்து நம்ம பெற முடியும். ஆனால் அதிக அளவில் அப்படி நம்மளால் பெற முடியாது. ஆனால் ஒரு மனிதனுக்கு 24 மணி நேரமும் மூக்கில் சுவாசம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இந்த சுவாசத்தை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தினோம்னா இந்த நைட்ரிக் ஆக்சைடு நம்ம பெற முடியும். இந்த நைட்ரிக் ஆக்சைடு எவ்வளோ பெரிய விஷயங்களை உடம்புல பண்ணிகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஃப்ரீயாக இருக்கும்போது கூகுள்லையோ ChatGPTலையோ கூட போட்டு பாருங்கள். இது முதல்ல நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை சீர்மைப்படுத்தி அதிகப்படுத்தி ஆக்சிஜனோட இன்டேக்கை அதிகமாக வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பங்காற்றுது. முதல் விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், உடம்புல ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறது. ரெண்டாவது, நம்மளோட நுரையீரலை பலப்படுத்துறது, செயல்பாட்டை ஊக்குவிக்கிறது. ஏன்னா நுரையீரல் நல்லா இருந்தால் தான் ஆக்சிஜன் இன்டேக் அதிகமாக அந்த ஆக்சிஜன் பிளட்ல போய் பிளட் செல்ஸ்க்கெல்லாம் போய் உடம்பை ஆரோக்கியப்படுத்தும். ரெண்டாவது விஷயம். மூணாவது, இதயத்தை பலப்படுத்தக்கூடிய விஷயம். இதயம் நல்லா பம்ப் பண்ணி லேப்டாப் சரியான விதத்தில் இருந்தால் தான் பம்பிங் ஆக்ஷன்ஸ் நடந்து உடல் முழுவதும் பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக சீராக அமையும். மூணாவது. நாலாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதை அதிகப்படுத்துது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, எங்கேயோ போய் சுவாசிக்கிற சுவாசம், இதிலெல்லாம் நிறைய நோய் கிருமிகள் வந்துடும். இந்த நைட்ரிக் ஆக்சைடுக்கு அந்த தன்மை இருக்குது, தேவையில்லாத நோய் கிருமிகள்லாம் அழிச்சிரும். ஸோ அந்த தன்மைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகள் உள்ள நம்ம உடம்பை ரிப்பேர் பண்ண பார்த்துச்சுன்னா இது போய் தடுத்துரும். அடுத்தது செக்ஷுவல் ஹெல்த், அதாவது இனப்பெருப்ப உறுப்புகளுக்கான விஷயம். இதை உடலுறவுக்கான விஷயங்கள் கூட சொல்லலாம். ஸோ அதில் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது, உறுப்புகளுக்கு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுது, நல்ல சக்தியை கொடுக்கறது, இந்த விஷயத்தை பண்ணுது. ஓவரால் பாடி எனர்ஜி, ஓவரால் பாடி ஹெல்த்துக்கு இந்த நைட்ரிக் ஆக்சைடு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையை செய்யுது. சரி, இவ்வளோ முக்கியத்துவமான நைட்ரிக் ஆக்சைடை நம்ம எப்படி உடம்புல தக்க வச்சுக்கலாம், எப்படி பெற்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட மூக்கால நடக்கக்கூடிய சுவாசத்தை தான் இது அதிக அளவு நமக்கு வந்துட்டு இருக்கிறது. 1998 சில ரிசர்ச்ல என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நைட்ரிக் ஆக்சைடு இவ்வளவு விஷயங்களை நம்ம உடம்புக்கு பண்ணுதுன்னு சொல்லிட்டு நோபல் பிரைஸுக்கு ஈக்குவலான ஒரு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம காசு செலவு பண்ண வேண்டாம், பணம் செலவு பண்ண வேண்டாம், வேற எங்கேயும் போய் சும்மா உட்காந்து கிளாஸ்லாம் படிச்சுக்க வேண்டாம். சில யோக நுணுக்கங்களை நம்ம கற்றுக்கிட்டு சில மூச்சு பயிற்சிகளை நம்ம பண்ணாலே கண்டிப்பாக நைட்ரிக் ஆக்சைடை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சரி, ஒருவேளை இந்த நைட்ரிக் ஆக்சைடு எப்போ போல சாதாரண மனிதனுக்கு இருந்துகிட்டே இருக்கும்னா இருக்காதுங்க. அது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம உடற்பயிற்சி சரியாக பண்ணாமல் இருக்கிறது, நம்ம பிராணாயாம பயிற்சி சரியாக பண்ணாமல் இருக்கிறது, சரியாக தூங்காமல் இருக்கிறது, நம்ம வாழ்க்கை முறை, உணர்வு உணர்ச்சிகள், இதை வச்செல்லாம் அது கொஞ்சம் குறைய தொடங்கும். எஸ்பெஷலி ரிசர்ச்சர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, 30 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு 10% அப்படி இந்த நைட்ரிக் ஆக்சைடோட செயல்பாடு கம்மியாயிட்டு வருது. அது இன்டேக் உள்ள போகாம தடுக்கக்கூடிய சூழ்நிலை நிலவுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வெளியிலிருந்து பொருள் மூலமாக, இப்போ பீட்ரூட் அதிகமாக சாப்பிட்டா இந்த நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும் அதிகமாக. ஸோ எல்லா நேரம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, எல்லா நேரம் சூரிய ஒளியில் போய் நின்றுட்டு இருக்க முடியாது, எல்லா நேரத்துலையும் சில சாதனா பண்ண முடியாது. ஆனால் இப்போ சொல்லக்கூடிய சாதனா பண்ணுனீங்க, இந்த மூச்சு பயிற்சி பண்ணுனீங்க அப்படின்னா இந்த நைட்ரிக் ஆக்சைடை நம்ம இயற்கையாகவே வச்சுக்க முடியும். சில காரணிகள் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம தூங்கும்போது சில டைம் வாயால் ப்ரீத் பண்ணுவோம், சுவாசம் வாயில் நடக்கும். நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, அவங்க தூங்கும்போது வாயை திறந்துருப்பாங்க, வாய் வழியாக மூச்சு போயிட்டு இருக்கும். நம்ம சுவாச கோளாறுகள் இருந்தாலும் இங்கே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளில் கொஞ்சம் அந்த கான்ட்ராக்ட் ஆயிடுச்சுனால, கொஞ்சம் இப்படி தள்ளி வந்துருச்சுனால மூச்சு போயிட்டு வரக்கு சிரமமாக இருக்கிறனால தான் கொரட்டை நம்ம வாயை திறக்கிறோம். இந்த சமயத்தில் மூக்கால சுவாசம் எடுக்காம நம்ம வாயால் சுவாசம் எடுக்கிறோம். ஸோ நைட்ரிக் ஆக்சைடு இந்த பக்கம் இருக்கக்கூடிய மென்மையான பகுதிகளில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம நல்ல காற்றை உள்ளே எடுக்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மென்மையான பகுதி நைட்ரிக் ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம மூளைக்கும், நுரையீரலுக்கும், இருதயத்துக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்துக்கும், ரத்த நாளங்களுக்கும் அனுப்புது. ஸோ இவ்வளோ மகிமை பொருந்த அந்த விஷயத்தை இப்படி குறைச்சிக்கிட்டே இருந்தோம்
அப்படின்னா வாய் வழியாக பிரீத் எடுத்தோம், இல்லை உணவு முறை பழக்க வழக்கங்களை குறைச்சிட்டு இருந்தா அது என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும்னா கை கால் நடுக்கம், கை கால் குளிர்ற மாதிரி இருக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகாமல் ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு வர்றது, பலவீனமாக இருக்கிறது, அதிகமாக சோர்வடைகிறது, நுரையீரலோட ஃபங்க்ஷன் கம்மியாகிறது, இதயத்தோட ஃபங்க்ஷன் கம்மியாகிறது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கிறது, எந்த ஒரு செயலை ஞாபகம் வச்சுக்க முடியாது, மறதி அதிகமாக இருக்கும், ஒரு விஷயத்த நம்ம பொறுப்பாக கவனித்து பண்ண முடியாத ஒரு தன்மை, இங்கே வைக்கிறது அங்கே மறந்துடும், அங்கே வைக்கிறது இங்கே மறந்துடும், இந்த மாதிரி மறதிகள், இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனைகளுக்கு இந்த நைட்ரிக் ஆக்சைடு துணை புரியுது. இது குறைஞ்சிச்சுன்னா நமக்கு இவ்வளோ சிம்டம்ஸ் வரும். சரி, யோக மார்க்கத்தில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்ந்த சித்தர்கள் பிரம்மரி பிராணயாமா அப்படிங்கிற ஒரு அற்புதமான பிராணயாமத்தை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம உலக மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று சொல்ல போனோம்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னால் இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ் இதெல்லாம் நாங்கள் எப்படி நம்புறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சயின்டிஃபிக்கலாக ஆராய்ச்சியாளர்கள், உடலியலாளர்கள் பிரம்மரி பிராணயாமா பண்ணுறதுனால 15 தடவை, அதாவது 15 டைம்ஸ் நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சயின்டிஃபிக்கலாக கண்டுபிடிச்சு ஆர்டிகிள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதை நம்ம தாராளமாக நம்பலாம், தாராளமாக செயல்படுத்தலாம். நான் ஆன்மீகமாகவும் சொல்லிட்டேன், விஞ்ஞான ரீதியாகவும் சொல்லிட்டேன். அதனால் இவ்வளவு மகத்துவம் பொருந்திற இந்த பிரம்மரி பிராணயாமா, ஹம்மிங் பி பிராணயாமாவை எப்படி பண்ணணுங்கிற செயல்முறை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரே ஒரு பலன் மட்டும் இந்த பிரம்மரி பிராணயாமாக்கு இல்லை, நமக்கு ஹீலிங்கிற ஒரு பரம். ஏன்னா இது இம்யூனிட்டி பவரோட தொடர்பு இருக்கிறதுனால ஹீலிங் அப்படிங்கிற ஒரு உன்னதமான விஷயத்தை இந்த ஹம்மிங் பி பிராணயாமா நமக்கு கொடுக்குதுங்க. ஏன்னா நம்ம எண்ண அலைகள் பார்த்தீங்கன்னா மின்சார காந்த அலைகளை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம மனதில் இருக்கக்கூடிய எண்ண அலைகள் மின்சார காந்த அலைகள் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட மின்சார காந்த அலைகள் நம்ம ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா நம்ம மனமும் உடலும் தூய்மை அடையும். ஸோ இந்த ஹீலிங்க்கு வழிவகிக்கக்கூடிய அந்த வேவ் லென்ஸை நம்ம சரி பண்ணணும், ஃப்ரீக்வன்சிவை சரி பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள், நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்களை தானாக சரி பார்க்கக்கூடிய தன்மையும் இருக்குது. சார் எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குதுங்க சார், உடலில் சில வலி இருக்குது, எனக்கு போகவே மாட்டேங்குது, நான் நைட்டு போய் தூங்கும்போது தூக்கம் வர மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்க கூட இந்த ஹம்மிங் பி பிராணாயாமா பண்ணலாம். சரி வாங்க, இதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமையும் காத்திருத்தலும் அவசியம். பொறுமையாக பண்ணுங்கள். அவசரமாக எங்கேயோ ஒரு வேலையை செஞ்சு டக்குன்னு உட்காந்துட்டு இதை பண்ணாதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஹம்மிங் பிராணாயாமா பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தரையில் ஒரு விரிப்பை போட்டு சம்மணங்கால் போட்டு, இல்லை உங்களுக்கு என்ன போஸ்டர் தெரியுமோ அந்த போஸ்டரில் உட்காந்துட்டு நீங்கள் ரிலாக்ஸாக முதல்ல கையை இந்த மாதிரி வச்சுட்டு 3 வென்டிலேஷன் பிரீத் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்படின்னா மூக்கால முழுவதும் மூச்சை இழுத்து வாயால வெளியே தள்ளணும். இதுக்கு பேர் தான் வென்டிலேஷன் பிரீத். நம்மளோட நுரையீரலையும் சுவாச பாதைகளையும் ஆசுவாசப்படுத்துறது. ஜஸ்ட் ஒரு கிளீனிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பண்றேன் பாருங்க. இந்த மாதிரி 3 வென்டிலேஷன் பிரீத் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 30 செகண்ட் ஆசுவாசப்படுத்தி அமைதியாக உட்காந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம 2 கையில் இருக்கக்கூடிய கட்டை விரலை காதோட இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஒரு ப்ரொஜெக்டாக இருக்கு, இந்த பகுதியில் வெளிப்புறமாக அழுத்தி உள்புறமாக அடைக்கணும், காதை அடைக்கணும். இதில் ஒரு சின்ன டெக்னிக் என்னன்னா, நீங்கள் ரொம்ப அடைச்சிட்டிங்கன்னா சத்தம் கேட்காது, உள்ளுக்குள்ளே போகக்கூடிய இந்த ஹம்மிங் சவுண்டு உங்களுக்கு கேட்காது. அதனால் ரொம்ப மைல்டாக ஜென்டில் ப்ரெஸ் தான் கொடுக்கணுமே ஒழிஞ்சு ரொம்ப பிடிச்சி காதை அழுத்தக்கூடாது. அதனால் இங்கே பாருங்கள், ஜென்டில் ப்ரெஸ், அவ்வளோதான். 2 கைகள், இடது கை வலது கையில் இருக்கக்கூடிய கட்டை விரலை பயன்படுத்தி இந்த இடத்துல மெதுவாக அழுத்தம் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கண்கள் மேலே மெதுவாக வைக்கணும். அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதை 2ஐயும் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது உள்முகமான பயணம் உள்ள உங்களோட அந்த ஹம்மிங்கோட நீங்கள் சேர்ந்து இருக்கும்போது அது சில ஃப்ரீக்வன்சி வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அது உங்கள் உடம்புல மாற்றங்களை கொடுக்கும். அதை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்ந்து பண்ணணும். அதுக்காகத்தான் இதை 2ஐயும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்க சொல்கிறோம். இது இல்லாமல் பண்ணலாம், ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு அதனுடைய ஃபீலிங்ஸ் இருக்குமா, அதனோட சேர்ந்து பயணப்பட முடியுமாங்கிற ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை மறக்காமல் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்படி வச்சு இதை 2ஐயும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ணை இப்படி வச்சுட்டு இப்போ ப்ராசஸ் நல்லா கவனிங்க. நான் சொல்லிக் கொடுக்க செய்யாதீங்க, முடிச்சுட்டு செய்யுங்க. முதல்ல மூக்கால மூச்சை இழுத்துறணும். இது 2ஐயும் க்ளோஸ் பண்ணிட்டு மூக்கால மூச்சை எவ்வளோ ஆழமாக இழுக்க முடியுமோ இழுக்கணும். இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ரொம்ப எக்காதீங்க, அவ்வளோ இழுத்தீங்கன்னா போதுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இதை 2ஐயும் அடைக்கணும், இங்கே மூடணும். இப்போ மூக்கால சுவாசத்தை மெதுவாக இழுக்கணும். இழுத்து முடிச்சதுக்கப்புறம் ஹம் பண்ணணும்.
மறுபடியும் மூக்கால இன்ஹேல் பண்ணணும், உள் சுவாசம். இப்ப ஹம்மிங். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு டவுட் வரலாம், சார் நான் மூக்கால மூச்சை இழுக்கிறது கம்மியான செகண்ட்ஸ் இருக்குது, ஹம் பண்ணுறது அதிகமான செகண்ட்ஸ் இருக்குது, இதனால் பிரச்சனை இல்லைன்னா அதுதான் குட். நீங்கள் அப்படி தான் பண்ணணும். மூக்கால மூச்சை கம்மியாக இழுத்துட்டிங்கனாலும் பரவாயில்ல. ஹம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு முக்கிற மாதிரி எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் ஹம் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று, இதை ரொம்ப ஒரு செயல்முறை மாதிரி, ஒரு செயல் மாதிரி ரொம்ப மெக்கானிக்கலாக பண்ணிடாதீங்க. ஆழ்ந்து அனுபவிச்சு, அதாவது நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணும்போது மென்மையாக க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி மூச்சு இழுக்கும்போது ஆனந்தமாக அந்த மூச்சோட சேர்ந்து அப்படியே பிரபஞ்ச சக்தி அப்படியே மூச்சுக்குள்ளே போகிற மாதிரி அப்படியே நீங்கள் அந்த மூச்சோட ட்ராவல் பண்ணணும். ஹம் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நடக்கும். நீங்கள் மூச்சை இழுக்கும்போது கடல் அலைகள் உள்வாங்கிற மாதிரி ஒரு சுழற்சி மாதிரி இருக்கும். நீங்கள் மூச்சை இழுக்கும்போது இதை 2ஐயும் க்ளோஸ் பண்ணும்போது, அது ஹம் பண்ணும்போது ஒரு விதமான வைப்ரேஷனை தலை முழுவதும் கிரியேட் பண்ணும். நீங்கள் இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து போய் பண்ணி பாருங்கள், அவ்வளோ அற்புதமான மாற்றம் இருக்கும். சில பேருக்கு தூக்கமே வரல, மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது, மனசில் நிறைய துன்பம் துயரமெல்லாம் இருக்குது, என்னால் தூங்க முடியல, எப்போ பார்த்தாலும் மன வருத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான புதையல் மாதிரி இருக்கக்கூடிய பிரம்மரி பிராணாயாமத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். எந்த வயதினர் வேணால் இதை பண்ணலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அடுத்த கொஸ்டின், எவ்வளோ டைம் நான் பண்ணணும்? நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு 25 டைம், 20லேருந்து 25 டைம்ஸ் பண்ணுங்கள், போதும். ரொம்ப போட்டு உடம்பையும் மனசையும் கெடுத்துக்காதீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி தலை கிருகிருன்னு ஆயிரும். அதனால இல்லை சார் நான் கொஞ்சம் வயசானவன் அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 தடவை நீங்கள் பண்ணலாம். ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயந்தரம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இனிஷியல் ஸ்டேட்டில் ஏதோ ஒரு சமயம் பண்ணுங்க. காலையில் சூரிய உதயத்தப்பவும் சூரிய அஸ்தமனத்தப்பவும் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. சூரியனை பார்த்த மாதிரியே பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. அதனால் இந்த பிரம்மரி ஹம்மிங் பி பிராணாயாமாவை எல்லாரும் ஒவ்வொரு நாளும் 2 டைம் காலையிலையும் சாயந்தரமும் பண்ணுங்க. கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க டைமை. இப்போ ஃபஸ்ட்டு 10 டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு வாரம் 10 டைம் பண்ணுங்க. அடுத்த வாரம் ஒரு 15 டைம், அடுத்த வாரம் 20 டைம், அந்த மாதிரி கிராஜுவலாக போங்க. ஒரு 25-30 டைம்ங்கிறத மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் பண்ண வேண்டாம். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.